ஹண்டர் அண்ட் தி எவல்யூஷன் கிறிஸ்டல் கதையின் முதல் சில அத்தியாயங்களை இன்னைக்கு நாம அலசி ஆராய போறோம். ஆமா, இதுல கதையை ஒரு சுருக்கமா பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற 3 முக்கிய அழுத்தங்களை நாம பிரிச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓஹோ, சரி. ஒன்னு, ஹான்சன் மேல விழுகிற அந்த குடும்ப பொறுப்புங்கிற ஒரு பெரிய பாரம். ம். ரெண்டாவது, அந்த பாரத்தை சமாளிக்க அவன் கையில எடுக்கிற ஒரு ரகசியமான, அதே சமயம் அந்த உலகத்தோட விதிகளை மீறுற ஒரு சக்தி. ஆமா, அந்த கிறிஸ்டல். கரெக்ட். மூணாவது, அவனோட இந்த ரகசிய சக்தி ஏற்கனவே அதிகாரத்துல இருக்கிறவங்களோட மோதுறப்போ வர்ற விளைவுகள். இத பத்தி தான் பேச போறோம். மிக சரியான கோணம். அதாவது இது வெறும் ஒருத்தனோட சாகச கதை இல்ல. விரக்தியோட விளிம்புல நிக்கிற ஒருத்தன் தனக்கு கிடைச்ச ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்தி எப்படி மேல வரான், அப்படி வரும்போது இந்த சமூகத்தோட அதிகார அடுக்குகள் அவனை எப்படி எதிர்கொள்ளுதுங்கிறது தான் விஷயம். ஆமா. சென்னோட ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாலையும் இந்த 3 விஷயங்களோட தாக்கம் இருக்கும். அததான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல அவனை இயக்குற அந்த இன்ஜின், அவனோட குடும்ப நெருக்கடி. கதை ஆரம்பிக்கும் போதே அவனோட உறவினர்கள் ஹான் யூமே அப்புறம் ஹான்லி வீட்டுக்கு மிரட்டுறாங்க. ஆமா, 1 மாசத்துக்குள்ள $2 மில்லியன் வேணும், இல்லனா வீட்டை வித்துட்டு போகணும்னு சொல்றாங்க. இது வெறும் பண பிரச்சனை மாதிரி தெரியலையே. இல்லவே இல்ல. அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம். அந்த வீடுங்கிறது அவனுக்கு ஒரு சொத்து மட்டும் கிடையாது. அது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். கரெக்ட். அது அவனோட இறந்து போன அப்பாவோட கடைசி ஞாபகம். அவங்க அம்மா லூசுலான் அந்த வீட்ல தான் தன் கணவனோட நினைவுகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க உறவினர்கள் கேட்கறது பணத்தை இல்ல, அவனோட கடந்த காலத்தோட கடைசி பிடிமானத்தை. இது ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் மாதிரி. ஆமா, வெளியில அவன் அம்மாவுக்கு தைரியம் சொன்னாலும் உள்ளுக்குள்ள அவனுக்கு எவ்வளவு ஒரு பதற்றம் இருந்திருக்கும். நிச்சயமா. அவனோட வழக்கறிஞர் திரு ஷாங் கிட்ட பேசும்போது சட்டப்படி உறவினர்களுக்கு அந்த வீட்ல உரிமை இருக்குன்னு தெரிய வருது. அந்த நிமிஷம் அவனுக்கு முன்னாடி இருந்த எல்லா கதவும் சாத்தின மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அந்த விரக்தி தான் அவனை காட் சாங்சுவரிக்குள்ள தள்ளுது. அது அவனுக்கு ஒரு தப்பிக்கும் வழியா தெரியல. அவனோட ஒரே தீர்வா தெரியுது. ஆமா, ஒரே தீர்வு. இங்கதான் கதையோட 2வது முக்கியமான பகுதிக்கு வரும். அதாவது அவனோட ரகசிய ஆயுதம், அந்த கருப்பு படிகம். அது எப்படி இந்த உலகத்தோட விதிகளை மாத்தி எழுதுது? ஆமா, இத கொஞ்சம் விரிவா பேசுவோம். காட் சாங்சுவரிங்கிறது ஒரு தனி உலகம். அங்க பலம் மட்டும்தான் மொழி. ஜீனோ பாயிண்ட் சேர்த்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு எல்லாரும் தங்களோட வரம்புகளை தாண்ட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்க ஒரு நேர்மையான போட்டி மாதிரி தெரியுது. ஆனா ஹான்சன் கிட்ட இருக்கிற அந்த கிறிஸ்டல், அது ஒரு சீட் கோடு. ஆமா, இந்த சிஸ்டத்தையே ஏமாத்துற ஒரு சீட் கோட் மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த உலகத்துல இருக்கிற உயிரினங்களுக்கு ஒரு படிநிலை இருக்கு. பிரிமிட்டிவ் உயிரினங்கள் ரொம்ப சாதாரணம். ஓகே. மியூட்டன்ட் உயிரினங்கள் ரொம்ப அரிதானவை, சக்தி வாய்ந்தவை, அதோட மதிப்பும் பல மடங்கு அதிகம். சேக்ரட் பிளட் உயிரினங்கள்ங்கிறது ஒரு புராண கதை மாதிரி. அத பாக்குறதே அபூர்வம். ஆமா, அத கொன்னா ஒருத்தனோட தலைவிதியே மாறிடும். இதுதான் அங்க இருக்கிற நியதி. ஆனா ஹான்சனோட திட்டம் என்ன? அவன் வேற வழியில யோசிக்கிறான். ஒரு சாதாரண பிரிமிட்டிவ் உயிரினத்தை பிடிச்சு இந்த கிறிஸ்டலை வச்சு அதை செயற்கையா ஒரு மியூட்டன்ட் உயிரினமா மாத்தணும். அப்புறம் அத கொன்னு வித்து காசு பார்க்கணும். இது அந்த உலகத்தோட இயற்கையான விதிக்கு எதிரானது. இது ஒரு தடை செய்யப்பட்ட குறுக்கு வழி. இந்த திட்டத்தை செயல்படுத்த அவன் தேர்ந்தெடுக்கிற உயிரினம் கூட ரொம்ப சுவாரஸ்யமானது. செஃபியர் பன்னாத்தாக்கள் இருக்கிற ஸ்விஃப்ட் மான்டிஸ். அது ஒரு பிரிமிட்டிவ் உயிரினம் தான். ஆனா அதோட வேகம், கூர்மையான கால்கள் காரணமா ரொம்ப ஆபத்தானது. நிறைய பேர் அதை வேட்டையாட தயங்குவாங்க. அப்படி இருக்கும்போது இவன் ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கிறான்? அதுலதான் அவனோட புத்திசாலித்தனம் இருக்கு. 2 காரணம். ஒன்னு, அவங்கிட்ட சாக்ரெட் பிளட் ஃபுல் சோல் ஆர்மர்ங்கிற ஒரு தங்க கவசம் இருக்கு. சரி. அந்த மாண்டிஸால அந்த கவசத்தை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை. சோ மத்தவங்களுக்கு அது ரிஸ்க், ஆனா இவனுக்கு அது ஒரு கணக்கு போட்ட ரிஸ்க். ஓகே. 2வது, இந்த மாண்டிஸ வேட்டையாடுனா ஸ்விஃப்ட் ஜாகெட் பிளேட்டுங்கிற ஒரு அரிதான பீஸ் சோல் கத்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓஹோ. அது மட்டும் கிடைச்சா அவனோட $2 மில்லியன் பிரச்சனை ஒரே அடியில தீர்ந்துரும். அவன் வெறும் பாதுகாப்பான வழியை தேடல, மிகப்பெரிய பலன் கிடைக்கிற வழியை தேடுறான். அப்போ இது அவனோட துணிச்சலையும் அதே சமயம் அவனோட விரக்தியையும் காட்டுது. ஆமா, 2யும் ஒரே நேரத்துல காட்டுது. அப்போ ஒரு திட்டம் இருக்கு, அதை செயல்படுத்துற துணிச்சலும் இருக்கு. ஆனா ஒரு திட்டங்கிறது பேப்பர்ல இருக்கிற வரைக்கும் தான். அதை களத்துல இறங்கி செய்யும் போதுதானே அதோட உண்மையான சவால் தெரியும். அந்த வேட்டை எப்படி நடக்குது? அவன் அந்த தங்க கவசத்தோட பள்ளத்தாக்குக்குள்ள போறான். ஒரு மாண்டிசிப்ப பாக்குறான். அதை தாக்க போறப்போ அது மின்னல் வேகத்துல இவன் தலைய தாக்குது. அடேங்கப்பா. அந்த ஒரு நொடி அவனோட மொத்த திட்டமும் நம்பிக்கையும் அந்த ஒரு தாக்குதல் அடங்கியிருக்கு. ஆனா கவசத்துல ஒரு சின்ன கீறல் கூட விழல. வாவ்.
அந்த நிமிஷம்தான் அவனுக்குள்ள இருந்த கடைசி சந்தேகமும் போயிடுது. அவனோட கணக்கு சரிதான நிரூபணமாகுது. அந்த தருணத்துக்கு பிறகு அவனோட மனநிலை எப்படி மாறுது பாருங்க. ஒரு வெறியாட்டம் போடுறான். ஆமா, பள்ளத்தாக்குல இருந்த 20க்கும் மேற்பட்ட மாண்டிஸ்களை சர்வசாதாரணமா கொன்று குவிக்கிறான். ஒவ்வொரு தடவையும் பிரிமிட்டிவ் உயிரினம் கொல்லப்பட்டது, ஜீனோம் புள்ளிகள் கிடைக்கும்னு ஒரு குரல் அவன் மனசுல ஒலிக்குது. அது வெறும் கேம் பாயிண்ட்ஸ் இல்ல. இல்ல, இது அவனோட குடும்பத்தை காப்பாத்த போற உயிர் புள்ளிகள். கரெக்ட். அவன் அந்த வெறியாட்டத்துல இருக்கும் பொழுதுதான் கதையில ஒரு புதிய நபர் வரார். சூ சியாவோ கியாவ். ஆமா, அவர் ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர். காட் சாங்சுவரியில பிரபு பட்டம் வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கார். அவர் அந்த பள்ளத்தாக்குக்குள்ள வந்து பார்க்கும் பொழுது மாண்டிஸ்களோட உடல்கள் ஒரு மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குது. நினைச்சு பார்க்கவே முடியல. பக்கத்துல ஒருத்தன் தங்க கவசத்தோட நிக்கிறான். அந்த அதிர்ச்சியை அவரால ஜீரணிக்கவே முடியல. இதுதான் ஹான்சனோட ரகசிய சக்தி. முதல் முறையா இன்னொருத்தரோட பார்வைக்கு வர தரணும். இங்கதான் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் உருவாகுது. ஹான்சன் கொன்ன மாண்டிஸ்களை விற்க முன் வர்றான். சூ சியாகியாவ் அது மொத்தமா வாங்கிக்கிறாரு. இங்க எனக்கு ஒரு கேள்வி தோணுது. சொல்லுங்க. ஹான்சன் தம் பேரை சொல்லும்போது டாலர்னு சொல்றான். இது வெறும் ஒரு புனைப்பேரா, இல்ல அதுக்குள்ள ஆழமான அர்த்தம் இருக்கா? இது ஒரு அருமையான கேள்வி. அது வெறும் புனைப்பெயர் இல்ல. அது ஒரு மனரீதியான கவசம். ஓஹோ, ஒரு கவசமா? ஆமா. ஹான்சனுங்கிறவன் தான் குடும்பத்துக்காக கவலைப்படுற, அவமானத்தை உணர்ற ஒரு இளைஞன். ஆனா டாலருங்கிறவன் உணர்ச்சிகளே இல்லாத, பணத்தை மட்டுமே குறிக்கோளா கொண்ட ஒரு வேட்டைக்காரன். ரெண்டு வெவ்வேறு ஆளுங்க மாதிரி. ஆமா, அவன் இந்த 2 அடையாளத்தையும் தனக்குள்ள பிரிச்சு வச்சுக்கிறான். டாலருங்கிற முகமூடிய போட்டுக்கிட்டா இந்த உலகத்துல அவன் செய்யற கொடூரமான விஷயங்களோட தார்மீக பார்வையில இருந்து அவன் தப்பிச்சுக்கலாம். அட, இது அவனோட மன அழுத்தத்தை குறைக்க அவன் உருவாக்குன ஒரு உளவியல் தந்திரம். வா, இது ஒரு நல்ல பார்வை. அந்த ஒப்பந்தம் மூலியமா அவனுக்கு முன்பணமா $50,000 கிடைக்குது. இது அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி. முதல் வெற்றி. ஆமா. இப்போ அவன் திட்டத்தோட அடுத்த கட்டத்துக்கு போறான். ஒரு காப்பர் டூத் பீஸ்ட உயிருடன் பிடிச்சு அதை மியூட்டன்ட்டா மாத்த முயற்சி பண்றான். ஆனா முகாமுக்கு திரும்பும்போது ஆமா, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அவனோட இந்த ரகசிய சக்தி அந்த உலகத்தோட அதிகார மையத்தோட நேரடியாக மோதுது. ஆமாம், சன் ஆஃப் ஹெவன்கிற அந்த பகுதியோட அதிகாரமிக்க ஒருத்தனை அவன் சந்திக்கிறான். அந்த சந்திப்பு தான் காட் சாங்சுவரியோட அசல் முகம் என்னன்னு ஹான்சனுக்கு காட்டுது. அவன் யாரு? சன் ஆஃப் ஹெவன் ஹான்சன் மேல ஏற்கனவே ஒரு தடையை விதிச்சிருக்கான். யாரும் அவன்கிட்ட வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு. இதுக்கு காரணம் ஹான்சன் கின்ஸ்வான்ங்கிற ஒரு பெண்ணை அவமானப்படுத்திட்டான்னு ஒரு வதந்தி. ஓஹோ. அந்த பெண்ணை அடைய நினைக்கிற சன் ஆஃப் ஹெவன் ஹான்சனை எதிரியா பாக்குறான். அந்த மோதல் ரொம்ப கொடூரமா இருக்கு. ஹான்சன் பிடிச்சிட்டு வந்த மிருகத்தை பார்த்து இத உனக்கு யாரு வித்தான்னு சன் ஆஃப் ஹெவன் கேக்குறான். நானே வேட்டையாடுனேன்னு ஹான்சன் சொன்னாலும் அவன் நம்ப தயாரா இல்ல. எல்லார் முன்னாடியும் அவனை சாட்டையால அடிக்கிறான். அந்த அவமானம் அத ஹான்சன் எப்படி தாங்கிக்கிறான்? இங்கதான் நாம ஹான்சனோட இன்னொரு பரிமாணத்தை பாக்குறோம். அவன்கிட்ட சக்தி இருக்கு, அந்த தங்க கவசம் இருக்கு. நினைச்சா திருப்பி அடிச்சிருக்கலாம். நிச்சயமா. ஆனா அவன் அமைதியா அந்த அடிய வாங்கிக்கிறான். ஏன்? ஏன்னா அவனுக்கு புரியுது, காட் சாங்சுவரியில சட்டம் நியாயம் எல்லாம் கிடையாது. அதிகாரம் மட்டும்தான். யார்கிட்ட அதிக ஆட்கள், அதிக செல்வாக்கு இருக்கோ அவங்க தான் ராஜா. அவன் அந்த இடத்துல திருப்பி அடிச்சா அவனால முகாம்குள்ளேயே இருக்க முடியாது. அவனோட அம்மாவையும் தங்கையும் நினைச்சு அந்த அவமானத்தை முழுங்கலாம். அப்போ அந்த அடி அவன் உடம்புல விழுந்த அடியை விட மனசுல விழுந்த அடி ரொம்ப ஆழமானது இல்லையா? ஆமா, ரொம்ப ஆழமானது. தன் ரகசிய சக்தி மட்டும் பத்தாது, இந்த உலகத்துல நிலைச்சு நிக்கணும்னா பகிரங்கமான அதிகாரமும் செல்வாக்கும் வேணுங்கிற ஒரு கசப்பான பாடத்தை அந்த நிமிஷம் அவன் கத்துக்கிறான். மிகச்சரி. அது வரைக்கும் அவனோட போராட்டம் பணத்தோடு மட்டும்தான். ஆனா அந்த சாட்டையடிக்கு பிறகு அவனோட போராட்டம் இந்த அதிகார அமைப்போட ஆரம்பமாகுது. சன் ஆஃப் ஹெவன் அவனை ஒரு பொருட்டாவே மதிக்கல. அவன் ஒரு சீக்ரெட் பிளட் உயிரினத்தை வேட்டையாட போறதா பேசிட்டு ஹான்சனை ஒரு பூச்சிய போல புறக்கணிச்சுட்டு போறான். அந்த அலட்சியம் தான் ஹான்சனுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பு பத்த வைக்குது. வெறும் பணத்துக்காக இல்ல, தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காகவும் அவன் போராடணும்னு அந்த நொடி அவன் முடிவு பண்றான். ஆக இந்த சில அத்தியாயங்கள்ல ஒரு குடும்ப நெருக்கடி, ஒரு புத்திசாலித்தனமான திட்டம், ஒரு புதிய வியாபார கூட்டாளி, கூடவே ஒரு கொடிய எதிரி, அப்புறம் இந்த உலகத்தோட அதிகார அரசியல்னு பல விஷயங்கள் ரொம்ப வேகமா நடக்குது. ஆமா, ரொம்ப வேகமா. இது எல்லாவற்றையும் இணைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது ஹான்சனுக்கு எதை உணர்த்துது? இது அவனுக்கு ஒன்ன தெளிவா உணர்த்துது. அவனோட கருப்பு படிகம் அவனுக்கு அமானுஷ்ய சக்தியை கொடுக்கலாம். ஆனா அந்த சக்தியை எப்படி, எப்போ, யாருக்கு முன்னாடி பயன்படுத்தணுங்கிறத இந்த சமூகம்தான் தீர்மானிக்கும். ஓ. அவனோட ரகசிய சக்திக்கும்
இந்த உலகத்தோட பகிரங்கமான அதிகாரத்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியை அவன் எப்படி நிரப்ப போறாங்கிறது தான் இனி வரப்போற கதை. அப்போ நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு யோசிச்சு பாருங்க. இது ஒருத்தன் தன் திறமைகளை பயன்படுத்தி எப்படி சவால்களை சமாளிக்கிறான்னு சொல்ற கதை மட்டும் இல்ல. அதுக்கும் மேல ஒரு பக்கம் குடும்ப பொறுப்பு, இன்னொரு பக்கம் கொடூரமான ஒரு அதிகார உலகம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல சிக்கிக்கிட்ட ஒரு இளைஞன் தன் அடையாளத்தை இழக்காம தன் இலக்கை எப்படி அடையறாங்கிறது தான் இதோட மையம். அருமையா தொகுத்தீங்க. இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை. சொல்லுங்க. இந்த காட் சாங்சுவரியில பிரபு, அதாவது அரிஸ்டோகிராட், சிறப்புக்குரியவர், அதாவது டிஸ்டிங்விஷ்டு பட்டங்கள் இருக்கிறதா நம்ம பார்த்தோம். ஹான்ஷனோட உடனடி நோக்கம் பணம் தான். ஆமா, வீட்டை காப்பாத்தணும். ஆனா அவன் கிட்ட இருக்கிற அந்த கருப்பு படிகத்தோட சக்தியை வச்சு வெறும் வீட்டை மீட்கிறத விட பெரிய விஷயங்களை அவனால சாதிக்க முடியும். இந்த உலகத்துல உண்மையான சக்திங்கிறது பணமா, இல்ல சன் ஆஃப் ஹெவன் மாதிரி ஆட்கள் வச்சிருக்கிற பட்டங்களும் பட்டாளமுமா? இல்ல. இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு யாருக்கும் தெரியாம பரிணாம வளர்ச்சியோட எல்லைகளை தாண்ட அவனோட அந்த ரகசிய திறனா எது உண்மையான சக்தி? யோசிச்சு பாருங்க.